தலைமை செயற்குழு உறுப்பினரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் பங்கேற்று மணிமக்களை வாழ்த்து உரையாற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்தின் முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் மாநில உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ரகுபதி அவர்களே, அன்பில் மகேஷ் புல்லாமி அவர்களே, நீதாஜி அவர்களே, சிவசங்கர் அவர்களே, நையநாதன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி துரை வைகோ அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் இளவரசர் அவர்களே, ஸ்டாலின் குமார் அவர்களே, பூமிநாதன் அவர்களே, காச கண்ணன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, சௌந்தரவன் அவர்களே, அப்துல் சமத் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் வைரமன் அவர்களே, காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, சமூக அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள், திரு ஆர் விஸ்வநாதன் அவர்களே, திரு கே செல்வகுமார் அவர்களே, ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே, கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மணக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய உற்ற உறவினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கடந்து இருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு இடம்பெற்றிருக்கிறார். அனைவருக்கும் இந்த அன்பான வணக்கம். திருவரங்கம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த தலைமை கழகத்துடைய செயற்குழு உறுப்பினருமான பழனியாண்டி அவர்களுடைய அருமை மகன், இளைய மகன் விஜயதாரன் அவர்களுக்கும் மனிஷா அவர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சியை நிறைவேற்றி வைத்து அதைத் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்துக் கூறும் சிறப்பான வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். திரு பழனியாண்டி அவர்களுக்கும் கழகத்திற்கான உறவு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. 1986 இருந்து அவருக்கு இயக்கத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டு முதலாக கிளைக்கழகத்தினுடைய செயலாளராக, இயக்கத்துடைய ஆணையராக இருக்கக்கூடிய கிளைக்கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி, அதைத் தொடர்ந்து என்னுடைய வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டு பசி தூக்கம் இவர்களெல்லாம் மறந்து உழைத்து வளர்த்து வைத்திருக்கக்கூடிய இளைஞரணியில் ஒன்றிய அமைப்பாளர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 1999 2003 வரையில அவர் அந்த கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய பயனாகத்தான் அவர் புரோஷன் பெற்று ஒன்றிய செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பின்னால் 2021 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த திருவரங்கம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு 20 ஆண்டுகள் கழித்து இந்த கழகத்தின் கோட்டையாக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவரை சொன்ன நன்றி உரையாற்றுகிறது குறிப்பிட்டு சொன்னார். அவருடைய திருமணத்தை, பழனியாண்டியுடைய திருமணத்தை 1993 நம்முடைய முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் நடத்தி வைத்திருக்கிறார்கள். அதேபோல் 2010 நான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால்
துணை முதலமைச்சராக அந்த பொறுப்பேற்று பணியாற்றிய இடத்துல அவருடைய சகோதரருக்கு பழனியாளியுடைய சகோதரருக்கு இந்த தலைமையில் திருமணம் நடந்திருக்கிறது. அதற்கு பின்னால் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் பழனியாண்டி அவருடைய மூத்த மகன் திருமணத்தையும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன். இப்போது இளைய மகனுக்கும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன். ஆக இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கிற போது அவருடைய இல்லத்தில் வரக்கூடிய இன்னும் நடைபெறவிருக்கிற திருமணங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த திருமணங்களுக்கு நான் தான் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நடந்திருக்கிறது. அவருடைய பேரன் பேத்திகளுக்கு கூட நான் தானே திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. இப்படி இந்த குடும்பத்தில் ஒருத்தரால் தொடர்ந்து பங்கெடுத்து அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உரிமையோடு உணர்வோடு நான் பங்கேற்று மணமக்களை வாழ்த்து வந்திருக்கிறேன். இப்படியான சகோதர பாச உணர்வுடன் 75 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை பேரணி அண்ணா அவர்களும் தொடர்பு தலைவர் கலைஞர் அவர்களும் அதற்கு பின்னால் அவருடைய வழியில இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். எப்போதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல் வீரராக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார். இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு. இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம். இந்த 74 ஆண்டு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது தேவை சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்போதுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது. சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம். ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது இயக்கம். இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீரழிமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமெல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கணும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சில மாதங்களாக நான் அறிவாலயத்தில் இருந்து கொண்டு உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வைத்து தனித்தனியாக 1 to 1 என்று சொல்வார்கள், தனித்தனியாக தொகுதி வாரியாக அந்த நிர்வாகிகளை வைத்து நேர்காணல் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஆய்வு செய்து வைத்து அதை வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கைய நான் தென்பா பணியாற்ற எனக்கு அதற்கு ஊக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரையில வரக்கூட 80 தொகுதிகளை முடிச்சிருக்கிறேன். விரைவில் 234 தொகுதியில நான் முடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு, அதை முடித்தே தீருவேன். அது ஒரு பக்கம். 2021 ஆட்சி கொண்ட பிறகு நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு பக்கம் ஆட்சி பணி, அரசு விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் என்ற அறிவிப்பு, இது ஒரு பக்கம். அதேபோல கட்சி பணிகள் எடுத்துக்கொண்டால், உதாரணத்துக்கு சொல்லணும், நேற்று ஞாயிறு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி மூலமாக நடத்தின. அதற்கு பின்னால வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய SIR-க்கு எதிரான அந்த பிரச்சனை, நாளை தினம் நான் நடத்த இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் SIR-ஐ கண்டிச்சு, ஆக இதை பற்றி எதிர்த்து சொல்வதற்காக நேற்றைக்கு மாவட்ட செயலாளர் கலந்து பேசினார். அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கூட்டணிக்கு சார்பில் நடத்த இருக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நேற்றைக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க, டிவிலாம் பார்த்திருப்பீங்க. SIR-னா என்ன, SIR என்பது எந்த அளவுக்கு மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அதை எப்படி நாம் முறையாக பயன்படுத்திட வேண்டும், அதை என்ன காரணத்திலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அதை குறித்து நம்முடைய பொதுமக்களும் விழிப்புணர்வு பெற வேண்டுவதற்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில விமானத்தை திருச்சி கொண்டு இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கு. அதை முடிச்சுட்டு புதுக்கோட்டைக்கும் போக போறேன். ஆக இப்படி இயங்கிக் கொண்டிருப்பதுதான் எனக்கு பிடிக்கும். அதை
அதனாலதான் இயக்கம் என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இயக்கம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் மிக்க நேரம் இல்லாம நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, இயக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், இங்க இருக்கக்கூடிய செயல்வீரர்கள் இன்றைக்கு பந்தரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன். ஆக என்ன காரணம்? எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏற்படுத்தார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆய்வுகள் எல்லாம் எடுத்து மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது ஒன்று வேணா வேறு மாநிலங்களில் வேணா எடுக்கிறார்கள் தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்று அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லியாகணும். நான் திருச்சிக்கு வந்த உடனே செய்தி கிடைச்சது. என்ன செய்தின்னா, இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். விரைவில் வர இருக்கிறது, இந்த பிரச்சனை வர இருக்கிறது. 11ஆம் தேதி நாளை தினம் நாம் நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வர இருக்கிறது. நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அவர் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதுல நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம்? இதை யோசித்து பார்க்கணும். அந்த எஸ்ஐஆரை அவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்க நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர, இன்றைக்கு வலிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சி இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கு பிஎல்ஓ என்பது அங்க இருக்கக்கூடிய அரசு உலகை வைத்துக் கொண்டு அந்த பணிகளை செய்வது. பிஎல்ஏ என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நிர்ணயிக்கிறவர்கள் பிஎல்ஏ என்று சொல்லுகிறோம். அவர்கள் அந்த பணிகளுக்கு துணை நிற்பார்கள், உதவி செய்வார்கள், அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள். இதுதான் பிஎல்ஏ வேலை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஏ போட்டு அதற்கு பயிற்சி கொடுத்து என்னென்ன பணிகள்லாம் எப்படியெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் முறையாக பயிற்சிவிட்டு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும், அதை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரேயரை அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் அது ஈடுபடாது என்பது மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி, ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அவசானம் போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார்கள். தான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.